ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்ச் எபிக் ஸ்டுடியோ. இப்போ நம்ம சரியாக எங்கே இருக்கோம் அப்படின்னா மைசூரில் இருக்கோம். மைசூர்லேருந்து இப்போ நம்ம மைசூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நேற்று நைட்டு நம்ம எப்படி வந்தோம்னு போன வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்தியமங்கலம் வழியாக வந்து நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. அது இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, மைசூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பேலஸ் 2-3 இடம் இருக்குது இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. சின்ன வயசுலேருந்து கேட்ட நிறைய என்ன சொல்லுவாங்க மித்து இருக்குது, மைசூர்னா என்ன ஏது அப்படின்னு. அங்கே தான் வந்திருக்கோம். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மைசூரோடைய கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. ஒரு மழை பெய்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, சின்ன தூரல் விழுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா மைசூர் வந்து மைசூர் மசால் தோசை சின்ன வயசுலேருந்து கேட்டு இருந்திருக்கோம். அதுக்கு நம்ம இந்த பின்னாடி உள்ள மயூரி அக்ரகாரா அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஊர் தோசைக்கும் இங்கே ஊர் தோசைக்கு என்ன வித்தியாசம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம எல்லாத்தையும் கேட்டோம், இங்கே எங்கே தோசை மசால் தோசை ஃபேமஸ்ன்னு. நிறைய பேர் இந்த கடையை தான் சொன்னாங்க, மயிலாரி அக்ரகாரா அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த மயிலாரியா அல்லது வேறு மயிலாரியான்னு எனக்கு தெரில. அப்போ இதுதான் உண்மையானதுன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க. பழைய இப்போ உள்ள சிஎம், இது ஒரு பழைய சிஎம் சித்தாராம் ஐயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம் மைசூர் மசால் தோசைன்னு. அதுக்கு மேலேயும் அதே மாதிரி பட்டர் வச்சுருந்தாங்க. சரி மசால் தோசையை திறந்து பார்க்கலான்னு பார்த்தா சட்னி மட்டும்தான் வச்சுருந்தாங்க. என்னடா மைசூர் மசால் தோசை மசாலா இல்லை, வெறும் சட்னி, எந்த சட்னியை உள்ளே வச்சு கொடுத்துட்டாங்கன்னு. இங்கே இப்படி தான், இதை தான் மசால் தோசை சொல்லுவாங்க அப்படின்னாங்க. தூக்கி வாரி போட்டு என்னடா உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு கொடுப்பீங்கன்னு நினச்சா இதை கொடுத்துட்டீங்களேன்னு. ஆனால் இதுதான் இங்கே ஃபேமஸாக அப்படிங்கும்போது நம்ம இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதில் வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஊர் தோசை தான். அது ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, டீப்பாக கொஞ்சம் பொரிய விட்றாங்க. அப்படிங்கும்போது இந்த கலருக்கு வந்துடுது. என்னென்ன ஸ்கேமுன்னு சொல்லவா இல்லாட்டா இப்படிலாம் சம்பாதிக்காங்கன்னு சொல்லவான்னு தெரியல. நாங்கள் கரெக்டாக மைசூர் பேலஸ் பக்கத்தில் போன இடத்துல 10 மணிக்கு தான் திறக்கும். நீங்கள் வந்து இவரை ஃபாலோ பண்ணி போங்க, அது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதா, சரி மார்க்கெட்டு தானே, அப்போ வாய் பார்த்துட்டு பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா அவங்க ஒரு துணி கடையில் விட்டாங்க. 20 ரூபா தான் இவரை ஃபாலோ பண்ணி போனாங்க. அவங்களுக்கு நாங்கள் 20 ரூபா கொடுத்து அவரை ஃபாலோ பண்ணி வந்து இங்கே விட்டாங்க. இவங்ககிட்டையும் கமிஷன் வாங்கிட்டாங்க, எங்கிட்டையும் 20 ரூபா வாங்கிட்டாரு. அது இல்லாமல் கண்டினியூ அவர் அங்கே இருந்தே எல்லாரும் ஒவ்வொரு ஆளையாக போங்க நான் இந்த மாதிரி இன்னும் திறக்கலை. மைசூர் பேலஸுக்கு எப்படியும் ஆட்கள் கூட்டமாக வருவாங்கன்னு தெரியும். அவர் கடைக்கு ஆள் கூட்டமாக வரமாட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்கேமா அல்லது நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்டான்னு தெரில. இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அடல்ட்டுக்கு 150 ரூபா, பேலஸுக்கு 150 ரூபா. இது ரொம்ப அதிகமாக இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. பேலஸ்லாம் பார்க்க நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் மைசூர் வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேலஸ்க்கு போகணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க பேலஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பேலஸை பார்க்க 150 ரூபான்னா எனக்கு அதிகம் தான் தோணுது. ஓகே, அப்படி ஏதாட்டு இருக்கும் போல் அந்த பேலஸில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பேலஸ் வெளியே பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு மைசூரில். இங்கே தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபோட்டோவில் மட்டுமே பார்த்துருக்கோம். இங்கே நேரில் பார்த்தோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எந்த வழியாக போகணுன்னு தெரில. இங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக செருப்பை கழட்டிட்டு தான் போகணும். அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டே செருப்பை கழட்டிட்டு அங்கே உள்ளே போட்டாச்சு. இது ஃப்ரீயான இதுதான், அவங்களுக்கும் காசு கேட்பாங்க, காசு எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆக்சுவலி என்னென்னா இது வந்து ஒரிஜினல் பேலஸ் கிடையாதுங்காங்க. இது வந்து 1912 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. 1800களில் இருந்த பேலஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருந்த மகாராணியோட கல்யாணத்து சமயத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அந்த மரக்கட்டையால் செஞ்ச அந்த பேலஸ் ஃபுல்லாகவே எரிஞ்சு நாசமாயிட்டு, அதுக்கப்புறம் இது 1897 கட்டப்பட்டு 1912 வரைக்கும் இது கட்டியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் இது ஓப்பனே பண்ணியிருக்காங்க. இது எந்த முறையில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஹிந்து, இஸ்லாமியம், ராஜ்பூத், அதுக்கப்புறம் கோத்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 முறையில் கட்டடக்கடையில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கலவையாக தான் இதை கட்டியிருக்காங்க. அதான் பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருக்குது. இன்னொன்று இப்படி வச்சுட்டு வீசுறது மாதிரி வாங்க சொல்கிறாரு. இது வச்சு காற்று வீசணுமா, இது நல்ல ஸ்மெல்லு வருது, சந்தனத்தோடு இது வாங்கணுன்ட்டு இருக்குது. பார்க்கலாம். இது வந்து ஞாபகமாக இது வந்து வாங்க போகிறோம். இப்போ நம்ம சரியாக பேலஸை எல்லாம் சுற்றி முடிச்சாச்சு. ரொம்ப இது பண்ணல, மெயினான இதுக்கு மட்டும் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாமுண்டி ஹில் அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஹில் ஸ்டேஷன்னா அங்கேருந்து பார்த்தா மைசூர் சுற்றி ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். மைசூர் சிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீன் சிட்டி. இந்தியாவிலே வெரி க்ளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு அடித்து பார்த்தா 10 இடத்துல எல்லா வருஷத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சிட்டிக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிருக்கும், ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே மெயின்டைனாக வச்சுருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நிறைய கேப் கிடக்கு. அதில் முக்கியமாக என்னென்னா அந்த சிட்டியோட நடுவில் அந்த பேலஸ் இருக்குது. அப்படிங்கிறனால சிட்டியை நல்லா விரித்து காமிக்கி. அப்படிங்கிறனால ரொம்ப டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது மைசூர் சிட்டின்னு பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டான இடம்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு வழியாக போலீஸ் விடலை. என்னென்னு கேட்டதுக்கு அந்த வழியாக தான் போகணும், அதுவும் பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ட்டாங்க. சாமுண்டிகளுக்கு பஸ்ஸில் போனோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அது இல்லாமல் அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டாங்க.
அந்த சாமுண்டி ஹில்னால் அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, சாமுண்டீஸ்வர் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ நல்லாயிருக்கும். அதனால் இங்கே இருந்தால் பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம கார் எதுவுமே அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. நீங்கள் மைசூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாமுண்டி ஹில் போங்க. அங்கேருந்து ஃபுல் மைசூர் சிட்டியுமே தெரியும். அங்கேருந்து நேராக ஜூவுக்கு வந்துவிட்டோம். மைசூரில் ஜூ உண்டு, இங்கேயும் நல்ல நல்ல இது இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் ஜூக்கு வந்திருக்கோம். என்ன டிக்கெட் ரேட்டு தான் ரொம்ப இதாக இருக்குது. டிக்கெட் ரேட் ஒரு ஆளுக்கு 150 ரூபா, ஒரு ஆளுக்கு 150 ரூபா, பேலஸ்லேயும் 150 ரூபா, ப்ளஸ் பார்க்கிங்க்கு இங்கே 70 ரூபா, அங்கே 50 ரூபா. இங்கே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மனசில் வச்சுட்டு வாங்க. நிறைய பேர் வந்தீங்க அப்படின்னா நிறைய காசு இதாகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேர் பண்ணணும். ஜூக்குள்ளே போகிறோம். ஜூக்குள்ளே வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த என்னென்ன இது இருக்குது, வேறு ஜூவோட இங்கே என்ன மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே உள்ள ஜூ பார்த்திங்கன்னா எல்லா விலங்குகளுமே இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியாவிலேயே நல்ல ஒரு மெயின்டெனான ஜூ அப்படின்னா இதுதான். அது இல்லாமல் ஒரு பழமையான ஜூலையும் இது ஒன்றுன்னு சொல்லலாம். அதை விட முக்கியமான ரொம்ப பெரிய ஜூ எதுனா நம்ம வண்டலூர் ஜூ தான். ஆனால் இந்தியாவிலேயே ரொம்ப தூய்மையான ஜூ எது அப்படின்னா இந்த ஜூ தான். அதனால் ரொம்பவே டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாவே ஒரு நாள் ஃபுல்லாகவே சுற்றினா கூட சுற்றலாம் அந்த மாதிரி இருக்குது. நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறனால டக்குன்னு வேகமாக ஒவ்வொரு இடமா கவர் பண்ணுறோம். ஓகே, நம்ம இங்கேயே ஃபுல்லாக பண்ணி எல்லா இடத்தையுமே பார்த்தாச்சு. மேக்ஸிமம் இருக்கிற எல்லா இதையுமே பார்த்தாச்சு. என்னோடய ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய முக்கியமான ஃபேவரட் என்னென்னா ஒட்டகை சிறுங்கி தான். அதான் என்னுடைய ஃபேவரேட்னு சொல்லலாம். உங்களுடைய ஃபேவரேட்டோட விலங்கு என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தோணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் என்னென்னா ரொம்ப என்ன சொல்லுவாங்க தூய்மையாக இருக்குன்னு எனக்கு சொன்ன மாதிரி எல்லா விலங்குமே இருக்குது. மேக்ஸிமம் இங்கே வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு என்ன சொல்லுவாங்க பைசா வசூலான ஒரு ஷோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. சிட்டிக்கு நடுவில் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் அலைய வேண்டாம். பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நாங்கள் காரில் வந்தோம்னா நாங்கள் காரில் வந்துவிட்டோம். நான் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஃபேவரேட் இது. அதே மாதிரி நாங்கள் இங்கேவே எங்களுடைய லஞ்சையும் முடிச்சிட்டோம். லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா பாத், இங்கே உள்ள ஃபேமஸான ஃபுட்டு தான் இது. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஏன் நம்ம ஜூக்கு போயிட்டு வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன சொல்கிறது, மைசூர் அப்படின்னாலே மைசூர் பாக் தான் எல்லாமே ஞாபகம் வரும். அது ஒரிஜினல் மைசூர் பாக் இங்கே தான் கிடைக்கும். அதனால் அது எங்கே கிடைக்கும் என்னன்னு தேடி போக போகிறோம். அங்கே போய் நம்ம சாப்பிட போகிறோம். இதுக்கு முன்னாடி நமக்கு நேரம் எங்கே இருந்துன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஜூலேருந்து நேரம் எங்கே தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் முடிஞ்சால் பிருந்தாவன் கார்டன் ஒரு கார்டன் இருக்குது, அங்கே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி மைசூர் பாக் வாங்க தான் வந்திருக்கோம். இந்த மைசூர் பாக் இங்கே மைசூர்லேயே எங்கே நல்லா கிடைக்கும் அப்படின்னா குரு ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் அத்தன்டிக்கான மைசூர் பாக் கிடைக்கும். அதை விட முக்கியம் என்னென்னா மைசூர் மகாராஜாவுடைய சீஃப் என்ன சொல்கிறது செஃப்பாக இருந்தார். அவர் தான் இந்த கடையை ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் போகிறோம். இப்போ நம்ம தூரமாக பார்க்குறது தான் மைசூரில் உள்ள மெயினான குரு ஸ்வீட்ஸ். அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். இந்த கூட்டத்தை பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் வாங்கணும், இது எப்படி வாங்கணும், எவ்வளவு ரேட்டு ஒன்றுமே நமக்கு புரியலை. மைசூர் பாக்குன்னு எழுதிருக்கு. பாக்கியான மைசூர் பாக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே முக்கியம் என்னென்னா 600 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கி. நம்ம சாதாரண மைசூர் பாக்கு 600 ரூபா. அதுக்கப்புறம் 1000 ரூபாய்க்கு இருக்குது, 1200 ரூபாய்க்கு இருக்குது. சாக்லேட்லாம் மைசூர் பாக்கு வச்சுருக்காங்க. இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உண்மையாகவே. இதுக்கு நம்ம பேசிக் மைசூர் பாக்கு என்னென்னு நம்ம கேட்டிருந்தோம். அதை தான் கரெக்டாக கொடுத்துருக்காப்புல. இது என்ன, இது பார்க்கறதுக்கே கொலை நல்ல கேசரி மாதிரி தான் இருக்குது. இவங்க ஸ்பூனை வச்சோன்னா சஜக்குன்னு இறங்குது. கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அத்தன்டிக் மைசூர் பாக் நிறைய ப்ரீமியமான இது கொடுக்குன்னு சொல்லலாம். இதுதான் குரு ஸ்வீட் மார்ட். இது பேலஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. மைசூர் பேலஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. வேறு எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம், அது பக்கத்துலேயே தான் இருக்குது. சரியாக நம்ம பேசிக் மைசூர் பாக் வாங்கியாச்சு. அது போக எல்லாம் நிறைய மைசூர் பாக் இது இருக்கனால எல்லா இதுலேயுமே மிக்ஸு காக்கா கிலோ 2 வாங்கியிருக்கு. இது நம்ம அங்கே போய் இங்கே கூட்டம் பார்த்தனால அங்கே போய் உழைச்சி பார்க்கலாம். இது என்ன சொல்லுவாங்க, கிலோ 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. வேறு இதில் பாதாம் அப்படி இப்படி நிறைய செய்கிறாங்க. வாங்க அங்கே போய் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக மைசூர் பாக் வாங்கியாச்சு. இந்த மைசூர் பாக்கோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, மைசூர் பாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிபி 1900 பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணராய உடையார் அப்படின்னு மைசூர் மகாராஜா இருந்தவர். அவருக்கு ஒரு இனிப்பு சாப்பிடணும் போல் இருந்திருக்கு. அப்போ அவருடைய சீஃப் செஃப் தலைமை சமையல்காரர்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொண்டு வான்னு. அவருடைய பேர் என்ன அப்படின்னா ககசுரா மட்டப்பா, சீஃப் செஃப்போட பேர். அவருடைய யோசனையில் வந்தது தான் அந்த மைசூர் பாக். வெறும் ஒரு 3 பொருளை வச்சு செய்கிறாரு. நெய், சர்க்கரை, அதுக்கப்புறம் கடலை மாவு. இந்த 3 வச்சு ரொம்ப ப்ரீமியமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் செய்கிறாரு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் மகாராஜாவுக்கு பிடிச்சு போக, அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு வாழ்த்த, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சூட்டோட அதே இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி குரு ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்வீட்ஸை அவர் ஆரம்பிச்சிட்டார். மைசூர் பாக்கு பார்த்துருப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இதான் சென்ட் பிலோமினா சர்ச், சென்ட் பிலோமினா கேத்தீட்ரல் சர்ச். இந்த சர்ச் 1933 இதே மைசூர் மகாராஜாவால் கட்டப்பட்டது தான் இது. ரொம்பவே இது என்ன சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்குது. அப்படிங்கிறனால எல்லாருமே கண்டிப்பாக வந்து இதை பார்த்துட்டு தான் போவாங்க. ரொம்பவே புகழ்பெற்ற கோயில். அதை விட என்னென்னா ஜாதி மதம் எல்லாத்தையும் பார்க்காம மைசூருக்கு வந்தால் அப்படின்னா
இந்தியர்களும் சரி வெளிநாட்டவர்களும் சரி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. நீங்களும் கூகுளில் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டு ஒன்று காமிக்கும். இன்னொன்று சாமுண்டி ஹில்ஸில் உள்ள கோயில் காமிக்கும். நம்ம அதுக்கு போக ட்ரை பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இன்றைக்கி பெரிய ஃபெஸ்டிவல்னால நம்மளால் போக முடியல, மாட்டிக்கிட்டோன்னு பயந்துட்டு, ஏன்னா ஒரு நாள் ட்ரிப்பில் வந்ததுனால. இந்த சர்ச்சிலையுமே ரொம்ப ஸ்கேமு. செருப்புக்கு காசு, செருப்புக்கு எந்த சர்ச்சிலையுமே இது வரைக்கும் வெளியே கழட்டி போட்டு போயிடுவாங்க, அப்படி தான் இருக்கும். இந்த சர்ச்சில் மட்டும் செருப்புக்கு 10 ரூபா வாங்கினாங்க. அது போக யூரின் பாஸ் பண்ணதுக்கு 10 ரூபா. அப்படின்னா சர்ச்சில் இப்போ தான் ஃபஸ்ட்டு எல்லாமே ஏதோ ஸ்கேம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சர்ச்சில் இது எல்லாமே எப்போதுமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சர்ச்சில் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கல, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சாயங்கால நேரம் கரெக்டாக இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஒரு நாள் நம்ம முக்கால்வாசி இடத்த கவர் பண்ணியாச்சு. அடுத்த இடத்த நோக்கி போக போகிறோம், வாங்க போகலாம். இப்போ நம்ம சரியாக சர்ச்சை முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக பிருந்தாவன் கார்டன் போகிறோம். பிருந்தாவன் கார்டன் எங்கே இருக்குன்னா சிட்டிக்குள்ளே இல்லை. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சுற்றினதே எல்லாமே சிட்டிக்குள்ளே இருந்தது. இது அவுட் ஆஃப் சிட்டினா எப்படி ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே தான் அந்த கிருஷ்ணராயரா தேவர் என்ன சொல்லுவாங்க டேம் இருக்குது. அந்த இடத்து தான் போக போகிறோம். அங்கே நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஷோ சூப்பராக இருக்கும். அந்த கார்டன் உண்மையாகவே அமைதியாக இருக்கும். நைட்டு சாயங்கால நேரத்துக்கு போனீங்க அப்படின்னா உட்காந்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் போகிறோம், வாங்க போகலாம். இங்கேயும் சரியாக நம்ம என்ட்ரன்ஸு டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே டிக்கெட் எவ்வளோனா 100 ரூபா. நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே டிக்கெட்டு. சர்ச்சை தவிர சாமுண்டி ஹில் நம்ம போகலை மீன்ஸ் அந்த டைமெல்லாம் ஃபுல்லாக அங்கே வரைக்கும் போயிட்டு தான் வந்தோம். அங்கே போயிருந்தால் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். ஆனால் இங்கேயும் என்ன சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையுமே காசு தான். அந்த சர்ச்சை தவிர சர்ச்சிலையும் செருப்புக்கும் பாத்ரூமுக்கு எல்லாமே காசு தான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேராகி வாங்க. கரெக்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணுன்னு நிறைய என்ன சொல்கிறது லைட்லாம் இருந்தது. இங்கேருந்து நேரம் நம்ம எப்படியும் ஒரு 500 மீட்டர் நடந்து போகணும். ஏற்கனவே நம்ம டயர்டாக தான் இருக்கோம். நடந்து போய் அங்கே போய் லைட் ஷோ பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். லைட் ஷோ மொத்தமே 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி காற்று கிடந்தது தான் எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் காற்று மட்டும் கிடந்திருப்போம். ஏன்னா எல்லா ஆளும் வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் ஒவ்வொரு ஆளாக வந்துட்டுருக்காங்க. மேக்ஸிமம் கூட்டம் நிரம்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இருக்கும்போது லைட்டாக மழையும் வேறு பெஞ்சிட்டு. அப்படிங்கும்போது என்ன லைட் ஷோ பார்க்காம போகக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம், அது இல்லாமல் 100 ரூபா கொடுத்துருக்கு, பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். உண்மையாகவே சொல்லணும்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் லைட் ஷோ பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு தெரில. பார்க்கறதுக்கு எனக்கு என்ன சொல்ல புதுசாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம டிவிலலாம் பார்த்தனால ஒன்றும் தெரில அவ்வளோவா. அது இல்லாமல் மொபைலில் நிறைய பார்த்துருப்போம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் புதுசாக இருந்துச்சு. நைட்டு நேரம் மைசூரில் நேரம் கழிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான இடம். நைட் நேரம் இதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நைட் வியூ ஒரு தடவை முடிஞ்சால் பார்க்கலாம் பேலஸுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நேராக நம்ம ஹோட்டலுக்கே போயிடலாம். நைட்டு டின்னரில் ஏதாவது சாப்பிட்டுட்டு. நான் நைட்டு பிஸ்மில்லா பார்த்து தான் சாப்பிட்டேன். அதோட சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 9:30 ஆயிருக்கும். ஒரு நாள் மட்டும் போதும் மைசூரை ஃபுல்லாக சுற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.